ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற? மோசே குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற. மோசே என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அங்கு எகிப்திலே அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், ராஜ மேன்மைகள், அநேக சந்தோஷங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்த போதிலும் அவன் எகிப்தை விட்டு எதற்காக சென்றான் என்றால், அவன் தேவனை அதிகமாக விசுவாசித்தான், தேவன் பேரில் உறுதியாயிருந்தான். அநேக ஆசீர்வாதங்கள், தேவனிடத்தில் இருக்கிற பலன்களை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எகிப்தில் உள்ள சகல நன்மைகளையும் அவன் விட்டு தேவனிடத்தில் அவன் வந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் அவன் மிகவும் அற்பமாக நினைத்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்ததினால எதற்கும் பயப்படாதபடிக்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிற. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ராஜாக்கள் யாருக்கும் அவன் பயப்படாதபடிக்கு தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தினால், உறுதியினால், தேவனுடைய அன்பினால் ஜனங்களை, எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அவன் அநேக துன்பங்களை அனுபவிப்பதே பாக்கியமாக எண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எகிப்து என்பது உலகமாக இருக்கிற, உலகத்தில் இருக்கிற பாவ சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் விட்டு மோசே வந்தது போல ராஜாவுக்கும் பயப்படாதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், ராஜ்யங்கள் எதற்கும் பயப்படாதபடிக்கு மோசே அன்று துணிந்து எகிப்தை விட்டு வந்தது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் எகிப்து என்பது இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்கள், பாவ காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அந்த மோசே போல விசுவாசத்திலும் தேவன் பேரில் உறுதியாயும் தேவனை தரிசிப்பதில் அவர் மிகவும் நோக்கமாக இருந்தது போல தேவன் கொடுக்கிற பலனை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அடிமைத்தனத்தில் இருக்கிற தன்னுடைய சின்னத்தை மீட்கும்படியாக அன்று மோசே எகிப்தை விட்டு வந்தது போல நாம கூட இந்த பூமியில் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். மோசே போல மோசே தேவனோடு ஐக்கியமாக இருந்தபோதே அவன் முகமுகமாய் தேவனோடு பேசினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து அநேக சாட்சிகளை தேவன் அவனை பற்றி கூறியிருக்கிறத நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அவன் மிகவும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று, ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான் என்று அநேக காரியங்கள் வேதத்தில் மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட அந்த எகிப்தை விட்டு ராஜாவின் அதிகாரங்களுக்கும் நீங்கள் அடிபடியாதபடிக்கு தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், எகிப்தை விட்டு வருகிறவர்களாய், இந்த உலகத்தின் ஆசைகள், பாவ சந்தோஷங்கள், அநித்தியமான சந்தோஷங்களை விட்டு தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளாய் நீங்களும் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை குறித்தும் சாட்சி சொல்லுகிறவராக. மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி பகர்ந்தது போல தேவன் உங்களை குறித்தும் சாட்சி பகர அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து மோசையை போல நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மோசே எப்படி விசுவாசத்தில் தரிசனமானவரை அவர் நோக்கினது போல, தரிசிக்கிறது போல நாங்கள் இந்த பூமியில் உண்மை தரிசிக்க, உண்மையில் உறுதியாக இருக்க, விசுவாசத்தில் வளர, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்பதற்காக இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்களை எகிப்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு உமக்காக வாழும்படியான கிருபைகளை மோசே கொடுத்தது போல எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகமாகிய எகிப்தை விட்டு கர்த்தருக்காக வாழ நீர் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் விசுவாசத்தை கொடுப்பீராக, வைராக்கியத்தை கொடுப்பீராக, உறுதியை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.